நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. காற்றிலே அடுத்து காதிலே ஒலிக்க வருவது ஒரு மரபு கவிதை. இந்த கவிதையை எழுதியவர் எங்களார்ஜி பாப்புலர் தயாளினி சிவநாதன். அந்த நல்ல உள்ளத்துக்கு சொல்லிக்கொண்டு இந்த கவிதை 39வது கவிதை. கரு விழியாள் கனவிலும் நினைவாய் வந்து கண்ணும் தொட்டாய் நீயே. மனப்புறு வதனங்கள் கொண்டு வாழ்விலே நிறைவாய் நின்றாய். மனதில் உன்னை வைத்து மகிழ்வது கொண்டே என்றும் இனம் புரியா இன்பம் என்னில் இனிக்க கண்டேன். கருவிழி அசைவில் வந்து கனிமொழி என்னுள் பாய புருவம் இசைத்து மீட்கும் புதிதாகும் சுருதியை கேட்டேன். கருமுகில் மேகம் போல கார்குழல் ஆடும் போதில் இருவிழி வியப்பில் நானும் இன்முகம் மலர்ந்தே நின்றேன். தேவதை வரவை கண்டு தெளிவுறு மனமாகி மேவிடு மாசை நெஞ்சில் மெல்லவே வந்து போக தாவியே திரிந்த எண்ணத் தழுவியே கட்டி போட்டாய். ஆவி அணைத்து கொண்டே அறம்பல புரிய வந்தாய். அற்புதம். மீண்டும் அடுத்த கவியோடு சந்திப்போம். அடுத்த மரபு கவியோடு. இது ஆர்ஜிஆர் மோகன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. நன்றி அன்பு உள்ளங்களே.